நியாயமாக இருக்கிறது. எப்படி ஒரே பேரான குமாரனாகிய யாசுவா மேசியாவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த நித்திய ஜீவனை அடைந்தால், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால் அவன் கெட்டு போவதில்லை. அவனை யாரும் தேவனுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ளவும் முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிற போது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனவர்களை ரட்சிக்க வந்தார். யார் கெட்டு போனார்களோ அவர்கள் விசுவாசித்தால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய ஊடாய் கடந்து போவார்கள். அப்படியானால் யாசுவா இந்த பூமியிலே கடந்து வந்ததனுடைய நோக்கம், பாவியாய் இருக்கிற கெட்டு போன ஜனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவனை ரட்சிப்பின் அனுபவத்திலே கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். இரண்டாவதாக லூக்காவினுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். அடுத்தபடியா சொல்றாரு, அவரே சொல்றார், நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் இந்த பூமிக்கு வந்தேன். எதை இழந்து போனவர்கள்? நித்திய ஜீவனை இழந்து போனவர்கள். யார் நித்திய ஜீவனை இழந்து பாவத்திற்குள்ளாக, பாரம்பரியத்திற்குள்ளாக, உலக அசுத்தங்களுடைய உள்ளாக, மாம்ச இச்சையினுடைய ஊடாக கடந்து போகிறார்களோ அவர்களை ரட்சிக்க நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாள் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க. பரம தகப்பன் யார் என்று கேட்டால் இந்த யாசுவாவே பிதாவாக இருந்தார். இந்த பிதாவாக இருந்தபோது தன்னுடைய மாம்சத்தை குறித்து ஒரு சித்தம் கொண்டார். இந்த மாம்சத்திலே ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஒப்படைப்பேன், அந்த ஜனத்தை இந்த மாம்சம் ரட்சிப்பின் பாதையில் நடத்தும் என்று சொல்லி அந்த வார்த்தையினுடைய ஊடாய் அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவதே என் பிதாவினுடைய சித்தம். வேதம் சரியா சொல்லுது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். உண்மையிலேயே பிதா யாருன்னு தெரியாது, குமாரன் யாருன்னு தெரியாது. என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டா, நான் ஒரு நாள் தகப்பனாகவும் ஒரு நாள் பிள்ளையாகவும் இருக்கிறேன். என் தாய் தகப்பனுக்கு நான் பிள்ளையாகவும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தாய் தகப்பனாகவும் இருக்கிறேன் என்பதை ஒருவன் சரியாக